வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மின் கட்டணம் உயருமா? நாளை வரவுள்ள அறிவிப்பு. யாழில் இருந்து புறப்பட்ட கடற்படை அதிகாரிகளின் இழிசெயல் அதிரடியாக கைது. மே மாதம் நடுப்பகுதி வரை இலங்கைக்கு ஆபத்து, மக்கள் அவதானமாக செயல்படுமாறும் அறிவுறுத்தல். யாழில் கள்ளமணல் ஏற்றிய வாகனத்தை துரத்தி பிடித்த அதிரடிப்படை, சாரதி தப்பியோட்டம். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையில் திடீர் மாற்றம். பாடசாலை வகுப்பறைக்குள் கொடூரமாக தாக்கப்பட்ட மாணவன், 3 கைது. 453 வைத்திய பட்டதாரிகளுக்கு நியமனம், விண்ணப்பங்கள் கோரல். வெப்பமான காலநிலையில் அதிகரிக்கும் திருட்டுக்கள், இலங்கை மக்களுக்கு போலீசாரின் அறிவுறுத்தல். இலங்கையில் ஒரே நாளில் நடந்த கோர சம்பவங்கள், 7 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பலி. யாழில் 26 வயது இளைஞன் நீண்ட காலம் அரங்கேற்றிய தகாத செயல், போலீசார் வலைவீச்சு. உலகின் மிக பெரும் அலுமினிய ஆலை மீது ஈரான் தாக்குதல். மன்னர்கள் வேண்டாம், ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக ஆவேசமாக முழங்கிய மக்கள். பத்திரிகையாளர்களின் மரணம் ஒரு கடுமையான எச்சரிக்கை மணி, ஈரான் கடும் கண்டனம். தொடர்பென விரிவான செய்திகள். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான தன்னுடைய இறுதி தீர்மானத்தை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நாளை அறிவிக்க உள்ளது. ஏப்ரல் மாதம் ஜூன் மாதம் வரையிலான காலாண்டுக்கு அனைத்து நுகர்வோர் பிரிவுகளுக்கும் 13.56% கட்டண அதிகரிப்பை நடைமுறைப்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போதுள்ளவும் கடும் வறட்சி, தரமற்ற நிலக்கரி விநியோகம் மற்றும் மின் உற்பத்திக்காக அதிக அளவில் டீசலை சார்ந்திருக்க வேண்டியுள்ளமை போன்ற காரணங்களால் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. தற்போது எதிர்பார்க்கப்படும் வருமானத்தை விட செயல்பாடு செலவுக்கு மேலதிகமாக 15.8 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதால் இந்த விலை உயர்வு கோரப்பட்டுள்ளது. பேருந்தில் ஏறிய பின் மதுபோதையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட 3 கடற்படை அதிகாரிகள் கிளிநொச்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. காங்கேசன்துறை கடற்படை தளத்தில் பணியாற்றும் கடற்படை அதிகாரிகள் விடுப்பில் தங்களின் வீடுகளுக்கு செல்வதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு செல்லும் இலங்கை போக்குவரத்து பேருந்தில் ஏறியுள்ளனர். அதன்போது பேருந்தில் அவர்கள் ஏனைய பயணிகளுடன் குடிபோதையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட நிலையை அவதானித்த பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் கிளிநொச்சி காவல்துறைக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். அதைத் தொடர்ந்து குறித்த பேருந்தை மறித்து சோதனையிட்ட போது குடிபோதையால் ஒழுங்கீனமாக நடந்ததை ஏனைய பயணிகள் தெரிவித்த பின் குறித்த 3 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டனர். வெப்பச்சுட்டனின் தாக்கத்தால் நாடு முழுவதும் மனித உடலால் அதிகரித்த வெப்பநிலை உணரப்படுகிறது. மனித உடலில் குறிப்பிடத்தக்க அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவது வெப்பச்சுட்டனாகும். இது சாரீரப்பதன் மற்றும் வெப்பநிலை இரண்டுக்கும் இடையிலான தொடர்பாகும். இதை அதிகரித்த வெப்பநிலை என்று கருத முடியாது என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெப்ப தாக்கம் சூரியனின் அதிகரித்த வெப்பநிலையை குறிக்கும். பொதுவாக வெப்பம் 40°C அதிகரிக்கும் போது வெப்ப தாக்கம் ஏற்படுகிறது. இலங்கை பொறுத்தவரை தற்போது 36-37°C அளவுகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கற்கோவளம் பகுதியில் சட்டவிரோத மணலகழ்ந்த நபர் ஒருவரின் வாகனம் கைப்பற்றப்பட்டதோடு சாரதி தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. கற்கோவளம் பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணல் அகழ்ந்து விற்பனை செய்து வருவதாக பருத்தித்துறை விசேட அதிரடிப்படைக்கு மக்களிடமிருந்து முறைப்பாடு கிடைத்தது. இதன்படி நேற்றிரவு 11 மணியளவில் சட்டவிரோத மணல் அகழ்ந்து கொடுத்த போது சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வாகனத்தை கைப்பற்ற முயன்ற போது சாரதி அதை வேகமாக ஓட்டி தப்பிச் சென்றார். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இன்று அதிகாலை 4 மணியளவில் குறித்த வாகனம் விசேட அதிரடிப்படையால் கைப்பற்றப்பட்டதோடு சாரதி தப்பியோடியுள்ளார். கைப்பற்றப்பட்டுள்ள வாகனம் நீதிமன்ற நடவடிக்கைக்காக பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் இன்று பாரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளன. அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,493.79 விற்பனை செய்யப்படுகிறது. அதே சமயம் வெள்ளி ஒரு அவுன்ஸ் இன்றைய தினம் $69.77 விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. குறிப்பாக ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஹட்டன் பகுதியில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றின் வகுப்பறையில் வைத்து மாணவர் ஒருவரை தாக்கிய 3 நேற்று கைது செய்யப்பட்டதாக ஹட்டன் தலைமையக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக 2 மாணவர்கள் மற்றும் ஒரு பழைய மாணவர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டனர்.
தாக்குதலுக்கு இலக்கான மாணவன் சிகிச்சைக்காக டிகோய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுமார் 3 வாரங்களுக்கு முன் குறித்த பாடசாலையில் 10ஆம் தரத்தில் கல்வி பயிலும் இருதரப்பு மாணவர்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டது. பாடசாலை மட்டத்தில் இந்த சம்பவம் ஆரம்பத்தில் சமரசம் செய்யப்பட்ட போதும் தாக்குதல் நடத்தப்படும் காணொளி சமூக வலைதளத்தில் பரவியதை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயார் நேற்று பிற்பகல் கட்டண போலீசில் முறைப்பாடு செய்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் 2 மாணவர்கள் மற்றும் ஒரு பழைய மாணவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. ஆரம்ப நிலை வைத்திய அதிகாரிகளுக்கான நியமனங்களுக்கான விண்ணப்பங்கள் கோருவதற்கு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதியுடன் தமது உள்ளக பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்து 453 மருத்துவ பட்டதாரிகளுக்கு இந்த விண்ணப்பங்கள் கோரப்படுவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் குறித்த காலப்பகுதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது கட்டாயம் என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட இறுதி தேதிக்கு முன்னதாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு எவ்வித பொறுப்பும் ஏற்கிட்டுக் கொள்ளாது என்றும் அந்த அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவுகின்ற கடும் வெப்பமான காலநிலையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் திருட்டு சம்பவங்களை தடுக்க வீட்டுரிமையாளர்கள் அதிக விழிப்புடன் இருக்குமாறு இலங்கை போலீஸ் பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. வெப்பநிலை அதிகரித்து வருவதால் பல குடியிருப்பாளர்கள் காற்றோட்டத்துக்காக இரவில் ஜன்னல்களையும் கதவுகளையும் திறந்து வைத்து உறங்கும் பழக்கத்தை கொண்டுள்ளனர். இத்தகைய செயற்பாடுகள் குற்றவாளிகளுக்கு திருட்டு சம்பவங்களை செய்ய சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். நாட்டின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் சிறுவர் ஒருவர் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்தனர். அதன்படி குடாயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தனவன்வில வெள்ளவாய வீதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார். வெள்ளவாயவிலிருந்து தனவன்வில நோக்கி பயணித்த லொரியொன்று எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த சிறுவன் பலத்த காயமடைந்து தனமன்வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக எம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருகோணமலை புல்மோட்டை வீதியில் நேற்று மதியம் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போதைப் பொருளை கடத்தி வந்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞன் அந்த பகுதியில் நீண்ட காலம் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த இளைஞனை போலீசார் நேற்று கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞரிடமிருந்து ஒரு தொகை போதைப்பொருள் மீட்கப்பட்டதோடு இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பழைய பகுதியில் உள்ள போதை வியாபாரி ஒருவரிடம் போதைப் பொருளை வாங்கி வந்து வடமராட்சி பகுதியில் விற்பனை செய்வதாக கூறினார். அதன் அடிப்படையில் பழையைச் சேர்ந்த போதை வியாபாரியை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். உலகின் மிகப்பெரிய அலுமினிய உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான பஹ்ரைன் அலுமினிய உற்பத்தி தொழிற்சாலை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்று நடத்திய இந்த தாக்குதலில் தொழிற்சாலையின் ஊழியர்கள் 2 சிறு காயங்களுக்குள்ளாகியதாக பஹ்ரைனின் அரச செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேத விவரம் குறித்து நிறுவனம் தற்போது கணக்கிட்டு வருவதுடன் ஊழியர்களின் பாதுகாப்பே தங்களுடைய முதன்மையான பொறுப்பு என்றும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவின் பிரதான நகரங்கள் எங்கும் பாரிய மக்கள் போராட்டங்கள் வெடித்துள்ளன. பில்லியன் கணக்கான மக்கள் பங்கேற்ற மன்னர்கள் வேண்டாம் போராட்டத்தின் 3ஆம் கட்டமாக இந்த போராட்டங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் அமுல்படுத்தி வரும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளே இந்த போராட்டங்களுக்கு காரணமாகும். குறிப்பாக ஈரானுடனான போர் பதற்றம், கூட்டாட்சி குடியேற்ற சட்டங்களை அமுல்படுத்தியமை, நாட்டில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் பொருளாதார கொள்கைகள் போராட்டங்களுக்கு காரணமாக அமைந்துள்ளன. லெபனானில் 3 பத்திரிகையாளர்களின் மரணம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்திலும் உலகில் உள்ள ஊடக சமூகத்துக்கு ஒரு பெரும் இழப்பு மட்டுமல்ல, உலகளாவிய மனச்சாட்சிக்கு ஒரு தீவிரமான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். ஹிஸ்புல்லா குழுவால் நடத்தப்படுகின்ற அல் மனார் தொலைக்காட்சியின் செய்தியாளர் அலி யோஷப் மற்றும் அல் மயாதின் செய்தியாளர்கள் பாத்திமா முகமது ஃபெரோனி ஆகியோர் எஸ்லின் நகரில் நடந்த இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டனர். அராக்சி இந்த தாக்குதல்களை தெளிவாக ஒரு இலக்கு வைக்கப்பட்ட படுகொலை என்றும் உண்மை பேசுவோரின் குரல்களை ஒடுக்கும் முயற்சி என்றும் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய ராணுவம் அலி ஷியாப்பை ஒரு தாக்குதலில் கொன்றதை உறுதி செய்துள்ளது. ஆனால் அவர் ஒரு பத்திரிகையாளர் போல் வேடமிட்ட ஹிஸ்புல்லா செயற்பாட்டாளர் என்று குற்றம் சாட்டுகிறது.
போர் தொடங்கியதிலிருந்து லெபனானில் பத்திரிகையாளர்களை இலக்கு வைத்ததாக இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டப்படுவது இது இரண்டாவது முறையாகும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.